இன்றைக்கி பருப்பு உருண்டை மோர் குழம்பு பண்ண போகிறோம். பருப்பு உருண்டையில் நம்ம வந்து குழம்பு வச்சுருக்கோம், மோர் குழம்பு பண்ணியிருக்கோம், பருப்பு உருண்டையில் ரசம் பண்ணியிருக்கோம், மோர் குழம்பும் பண்ணியிருக்கோம். நார்மல் பருப்பு உருண்டை குழம்பு இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மோர் இருந்தது, அதனால் அந்த பருப்பு உருண்டை குழம்பு மோர் பண்ணிடலாம். பருப்பு உருண்டை மோர் குழம்பு ஐயங்கார் ஸ்டைல். ஆமாம், இது வந்து வெண்டைக்காய், இது வெண்டைக்காய் வந்து பொறுத்தவருக்கு. ஸோ பருப்பு உருண்டை மோர் குழம்புக்கு என்னென்ன பொருள் வேணும்? பருப்பு 3/4 கப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு இது வந்து நல்லா ஒரு அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 1/2 இருக்குது. அதுக்கு என்ன எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு மிளகா ஒரு 5 மிளகா எடுத்துருக்கேன். அப்புறம் பெருங்காயம் பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சம், அந்த 2 கருவேப்பிலை இது போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிடுவேன். நான் இதை மிக்சியில் உருண்டைக்கு 1 டம்ளர் தயிர் வந்து 1 டம்ளர் எடுத்துட்டு ஒரு ஜலம் விட்டு கடைஞ்சி மொத்தம் 2 டம்ளர் ஆக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் பிடிச்சாலும் பரவாயில்ல, புளிக்காட்டலாம் பாபா டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், காரத்துக்கு மிளகா. இந்த இதுக்கு இந்த மிளகா காரத்துக்கு, அதுக்கு காரம் இந்த பட்டை மிளகா. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். இது இருந்தால் போகிறோம். பருப்பு உருண்டை மோர் குழம்பு பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெண்டைக்காயை போட்டு வதக்கிட்டு ஒரு மிளகா அப்படி போட வேண்டியதான். ஓகே. அரைச்சிட்டேன் பாருங்க, அரைச்சிட்டேன் இல்லையா? அது வந்து வேட்டிலே வேக வச்சிடறேன் கொஞ்சோண்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போட்டு கொதிக்கும் போது இது மோர் கொதிக்கிறதுக்கு வேகலை அப்படிலாம் வந்து அப்படிலாம் கஷ்டப்படுவாள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் இப்படி வேக வச்சு பண்ணிட்டு அப்புறம் பண்ணும்போது அதுலேயே டேரெக்டாக போட்டுடலாம். அப்படியா? ஆமாம். இப்போ அதை வந்து உருட்டி வச்சிடுறேன். வடை மாவு பதம். ஆமாம், வடை மாவு. ஆமாம், கொஞ்சம் குறைக்குறேன்னு இந்த மசாலா வடைக்கெலாம் அடிப்போம்ல, அது கொஞ்சம் என்ன சைஸ் வேணுமோ உருட்டிக்கலாம் நம்ம. வீட்டில் வேக வச்சுட்டேன் இல்லையா? இது வந்து இப்போ தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஜீரகம் வேண்டாம்னா கொஞ்சம் இஞ்சி கூட வச்சுக்கலாம். டேஸ்ட் இது நல்லா அரைச்சின்றேன், நைஸாக அரைச்சிக்கிறேன். அரைச்சின்னு அப்புறம் கண்டினியூ பண்ணேன். ஓகே. இது ஓரளவுக்கு வெந்துடுத்து தொட்டு பார்த்துட்டேன். ஓகே. அப்போ கடைச்சி வச்ச மோர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய், ஜீரகம், அது ஆக்சுவலி இதுக்கு வந்து உப்பு போட்டுனாச்சு. ஸோ இப்போ இந்த தயிருக்கு இது அரைச்ச இதுக்கு எவ்வளோ உப்புமோ அந்த உப்பு போட்டுக்கணும். போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுருக்கேன்னா இப்போ இந்த உருண்டையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒன்றா போடணும். இது கொதிக்கும் போது உடையாமல் இருக்கணும்ல? உடையாது, இது வேக வச்சிட்டோம் இல்லையா, உடையாது. அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் தாளிச்சு போட்டுருங்க. ஓகே. இது பொங்கிட்டு வருது பார்த்தீங்களா? இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை போட்டுறேன். தலிகை ரெடி. இது வந்து இப்போ இதுவும் எடுத்து பாருங்கள், நல்லா அந்த மாதிரி உருண்டை எடுப்பாரு. பருப்பு உருண்டை மோர் குழம்பு. ஆமாம், ரெடி. ஓகே. ஜென்ரலாக மோர் குழம்புக்கு வந்து பருப்பு ஊசலி நல்லாயிருக்கும். இது பருப்பு உருண்டையே போட்டதுனால நம்ம ஒரு பொறுத்து நல்லா பண்ணிட்டோம். அமர்கழம். சூப்பர். தேங்க்ஸ் ஜெய்சி.